வார்த்தை சொன்னேன். நான் பார்க்குற இடத்தான் பேசுறேன். பாஸ்கர்கிட்ட சொன்னேன், மொய்தீன்கிட்ட சொன்னேன், அம்சாக்கிட்ட சொன்னேன், துவான் இப்ராஹிம் பாஸ்டர் அவர்கிட்ட சொன்னேன். பார்க்கறவங்க என்ன தெரியுங்க சொல்றேன் நானு, ஏய் என் இடத்த வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். எங்களை வந்து புக்கான் மலாயுன்னு கூப்பிடாத, எங்களை வந்து புக்கான் இஸ்லாம்னு கூப்பிடாத, எங்களை வந்து புக்கான் பூமி புத்திரான்னு கூப்பிடாத. ஏன் எங்களை வந்து புக்கான்ற நம்மளுக்கு ஒரு அடையாளம் இல்லை, ஏன் அந்த அடையாளத்தை விட்டு கொடுக்கணும்? நம்ம நான் சரி நீ தமிழ்நாடு சொல்லலாம் பரவாயில்ல, இந்தியன் சர்ச்சை சொல்லு, எங்களுக்கு இந்துன்னு சொல்லு, கிறிஸ்டியன் சொல்லு, பூடிஸ்ட் சொல்லு, ஏன் புக்கான் இஸ்லாம், புக்கான் மலாயு, புக்கான் பூமி புத்திரான்ட்டு நம்மளோட தேவை இருக்குதுல்ல. ஏங்க இன்னைக்கு வந்து நம்மளோட இன்னைக்கு வந்து சீனர்கள் நம்மளும் ஒண்ணா, சீன கும்புற சாமி நம்ம கும்புற சாமி ஒண்ணா. சீனா வந்து அவன் பாட்டுக்கு இருக்கான். ஆனா நம்மள வந்து புக்கான் மலாயுன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. நம்மளோட நிலைமையும் அவங்களோட நிலைமையும் டோட்டலா டிஃபரெண்ட். நம்மளுக்கு தேவை நிறைய இருக்கு. எவ்வளவு கோயில் உடைக்கப்படுது. என்னைக்காச்சும் சீனா கோயில் உடைச்சிட்டு இருக்கானுங்களா, இல்ல பூடிஸ்ட் கோயில் உடைக்கிறானுங்களா, சர்ச்சு போய் உடைக்கிறானுங்களா? நடக்கிறது இந்து கோயில உடைக்கிறானுங்க. இந்து சொன்னா தானே இன்னைக்கு நம்ம ஐடென்டிட்டி இந்துன்னு சொன்னா தானே எங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்குவ. எங்களை பத்தி எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிற? புக்கான் மலாயு, புக்கான் இஸ்லாம். ஏன்னா புக்கான் இஸ்லாம், புக்கான் மலாயுனா அவங்களோட முதல் சிந்தனை யார் வர சொல்லுங்க? சீனா வரான். இன்னைக்கு நம்மளோட சொத்து உரிமை வந்து 1% தாண்டிச்சா கூட நம்மளுக்கு தெரியல. சீனா வச்சிருக்கான் 60% கிட்ட. இன்னைக்கு சொத்து உரிமை நீங்க சுத்தி நீங்க வாங்க கேரளா எல்லாம் எங்க வேணாம் பாருங்க, அவனோட பிசினஸ் தான் இருக்கு, நம்மளுக்கு இருக்கான். ஆனா நம்மள எப்படி எந்த கேட்டகரியில சேர்த்துக்கிறான்? புக்கான் மலாயு, புக்கான் பூமி புத்திரா. அவன் என்ன நினைக்கிறான்? அந்த 60% நம்மளும் இருக்குன்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியல, அவன் நம்மள வந்து புக்கான் இந்தியா பார்த்தா தானே நம்மளுக்கு வந்து தெரியும், நம்மள இந்தியான்னு பார்த்தா தானே தெரியும் நம்மளோட சொத்து உரிமையில நம்மளோட நிலைமை என்ன நிலைமை, எஜுகேஷன் என்ன நிலைமைன்ட்டு. இதைத்தான் நாங்க முதல் ஆழமாக வைக்கிறோம். இதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் வந்து நம்மளோட நிலைமையை தெரியும். இன்னைக்கு பாஸ்கான சொல்லி ஒண்ணும் இல்லை. ஏன்னா அங்க அவன் போய் நிக்கிற இடம் தெரியுங்களா? அவன் நிக்கிற இடம் வந்து 99% முஸ்லீம் பிளாங்கான இருக்கிற இடம். டெல்சி முடிஞ்சு பார்லிமெண்ட்ல நம்மளை பத்தி அவன் என்ன சார் பேச போறான்? நம்மளை பத்தி தான் தெரியாது அவனுங்களுக்கு. 80% 40% தமிழா இருக்கிற இடத்துல அவனுக்கே தெரியல. அவனை போயிட்டு நம்ம குறை சொல்ல முடியுங்களா? என்ன சொல்றாங்க? இவன் வந்துட்டான், பாஸ் வந்துட்டான், எல்லாத்தையும் முஸ்லீம் ஆக்கிடுவான், அவங்களோட அஜெண்டாவே அதான்றான். நான் உங்களை எல்லாத்தையும் கேட்கிறேன், நல்லா சிந்திச்சு பாருங்க. சிந்திக்க உள்ள ஆள் தான் இருக்கீங்க, என்ஜிஓல இருக்கீங்க, நல்ல நல்ல தலைவர்கள் இருக்கீங்க, கீழே கிராஸ் ரூட் தலைவர்கள் இருக்கீங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. என்னைக்காச்சும் ஒரு பாஸ்கர தலைவன், ஒரு பாஸ்கர அவன் வந்து பைகன் விளையா தலைவனாக இருக்கட்டும், இல்ல மலேசியா தலைவர் யார் வேணா இருக்கட்டும், பாஸ்கரன் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஹிந்துக்குள்ளே மதம் மாத்துறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இருந்தா எடுத்து போடுங்க பார்ப்போம். ஆனா அண்ணா சயா அண்ணா இந்தியா, அண்ணா சயா அண்ணா சீனா, கடாசானு வார்த்தை ஓடிவன் எல்லாம் சொல்லி போட்டு மொத அரசாங்கம் எடுத்து ஆட்சி எடுத்து முடிஞ்சோடனே அவர் அப்படியே போனாராம் மசூதி உள்ள. அவரை கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு ஒரு இந்து பாயில மதம் மாத்த வச்சுட்டாங்க. அப்படின்னா அவர் கதை சொல்றாரு. அதை வந்து ஜாலரா போடுறாங்க சில பேர் செய்யறாங்க. நீ வந்து பிரைம் மினிஸ்டர் ஃபார் ஆல், இந்துக்கும் நீதான் பிரைம் மினிஸ்டர், கிறிஸ்டியனுக்கும் நீதான் பிரைம் மினிஸ்டர். இன்னைக்கு பங்களாதேஷ் கூட நீ பங்களாதேஷ்காரங்க வேலை செய்யறவங்க நீதான் பிரைம் மினிஸ்டரா இருக்க. ஆனா மதம் மாத்துற இந்த ஒண்டி மாத்தின பத்தில ஏன் யூஎஸ்ல போயிட்டு ஒருத்தர மதம் மாத்திரம் யாருங்க கேட்டவன்? அப்புறம் என்ன சொல்றாங்க? ஆர்கியூ தீகாலி மாலிமா அது வந்துருச்சுன்னா ரோத்தான் கொடுப்பான், திருடுனா கையா வெட்டுவான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் பயமுத்துறது டிஏபி. உங்களுக்கு தெரியுங்களா? ஆர்கியூ தீகாலி மாலிமா அது வந்து 1978 இருக்கு, 78ல நினைக்கிறேன். ஷாரியா லா கொண்டு வரும் போது ஆர்கியூ இருக்கு. அவன் என்ன கேட்கிறான்? அவன் இனத்துக்கு தான் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கான். ரோத்தான் கொடுக்கணும், இப்ப 3 ரோத்தான் தான் கொடுக்குறேன், நான் 100 ரோத்தான் நீ கொடுத்து தோல, நம்மளுக்கு என்ன ஆகப்படுது? நம்மளுக்கு ஏதாச்சும் வலிக்க போறான். அவன் இந்த இடத்தை வந்து அவன் சரிப்படுத்துறதுக்கு பாக்குறான். அவன் பிரச்சனை என்னமோ அவனுக்கு என்ன சொல்றானுங்க, நம்மளுக்கு கொடுத்துருவானுங்க. இப்படித்தான் வந்து நம்மள வந்து திசை மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பாஸ்காரவங்க வந்து பெரிய நல்லவங்க, பிஎன் நல்லவங்க, இதெல்லாம் நம்ம ஒண்ணு டிசைட் பண்ண கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்? நம்ம இடத்துக்கு நீ என்ன எஜெண்டா வச்சிருக்க? ப்ராப்பரா அதான் கேட்கிறாரு. மொய்தீனை பார்த்தா கேட்பாரு, பாஸ்காரனை பார்த்தா கேட்கிறாரு, இடத்துக்கு என்ன எஜெண்டா வச்சிருக்காரு? நம்ம என்ன கேட்கிறோம்? சம உரிமை கேட்கிறோம், உரிமையை தானே கேட்கிறோம். சரி உன்னால கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் எஜுகேஷன்ல கொடு. நாங்க கிடைச்ச நானும் சதீஷும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். பரவாயில்ல, 20-25 பிறக்கிற பிள்ளைங்க யூனிவர்சிட்டிக்கு போறோம்னா இன்னொரு 19 வருஷம் படிக்கும், ரைட்டுங்களா?
அந்த பிள்ளைங்களுக்காச்சும் ஸ்பெஷல் ரைட்ஸ் கூட கோயம்புத்தூரா மாதிரி இன்னொரு 20 வருஷம் சேர்ந்து இப்ப பரவாயில்ல, நம்மளாம் பரவாயில்ல, இப்போ வரப்போற சந்திக்க அது கொடுக்க முடியாது. ஸ்டீல் வந்து கேட்க போன அனுவார் என்ன சொல்றாரு, ஓ இது சோசியல் கான்ட்ராக்ட் நல்லா மாற்றத்தை கொண்டு வந்த டிஏபி அப்படி பேசினானுங்க.